ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசை கூடவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவாவை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. அந்த ஆயிலில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு 4 முட்டை இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே தவால இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 5லிருந்து 6 வரமிளகா. அதை லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அடுத்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா அதையும் இது கூட சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு தவாவை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு விஷம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு அதை இது கூட சேர்த்திடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைமு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.